ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, An Enemy of the People ரிட்டன் பை ஹென்ரிக் இப்சன். ஸோ ஹென்ரிக் இப்சன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒர்க் வந்து எ டால்ஸ் ஹவுஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் ஹென்ரிக் இப்சன். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இன்ட்ரோவில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ ஹென்ரிக் இப்சனோட ஃபுல் நேம் ஹென்ரிக் ஜோஹன் இப்சன். ஸோ இவர் வந்து ஒரு நார்வெஜியன் பிளே ரைட் அண்ட் தியேட்டர் டைரக்டரும் கூட. ஓகே, இவரை பற்றி நீங்கள் இவ்வளோ எழுதுனா எனக்கு தெரிஞ்சு இது வெல் எனஃப் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் ஹென்ரிக் இப்சன் எழுதின அண்ட் எனிமி ஆஃப் த பீப்புளில் டோட்டலாக 5 ஆக்ட் இருக்குங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொட்டகனிஸ்ட், அதாவது ஒரு கேரக்டராச்சும் எனக்கு தெரியணும் இந்த பிளேயில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர் பேரை நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேன். டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேன், STOCKMANN. டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேன் தான் ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேனோட பிரதரான பீட்டர் ஸ்டாக்மேன். ஸோ இவர் வந்து மேயர் ஆஃப் த டவுனாக இருப்பார். இவர் வந்து மேயர். ஓகேங்களா? இப்போது டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேனோட ஃபேமிலி யாருன்னா, அவங்க ஒய்ஃப் யாருன்னா கேத்ரின் ஸ்டாக்மேன், KATHERINE, கேத்ரின் ஸ்டாக்மேன். ஸோ இவங்களோட பசங்க யாருன்னு பார்த்தோம்னா, டாட்டர் பேர் வந்து பெட்ரா ஸ்டாக்மேன், PETRA, பெட்ரா ஸ்டாக்மேன். இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, எஜ்லிஃப் அண்ட் மார்டன். ஒரு டாட்டர் 2 சன். எஜ்லிஃப் EJLIF, எஜ்லிஃப், மார்டன் MORTEN. ஸோ எஜ்லிஃப் அண்ட் மார்டன் 2 பசங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 3 பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஃப்ஸ்டர்ட், பில்லிங், ஆஸ்லாக்சன். யார் இவங்க 3 பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹாஃப்ஸ்டர்ட் வந்து எடிட்டர் ஆஃப் லோக்கல் நியூஸ் பேப்பர், ஒரு நியூஸ் பேப்பரோட எடிட்டர் அவர். ஸோ ஹாஃப்ஸ்டர்ட் ஸ்பெல்லிங் HOVSTAD, ஹாஃப்ஸ்டர்ட். அப்புறம் பில்லிங் யாருன்னா, இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்லாக்சன் யாருன்னா, ஸோ அந்த நியூஸ் எல்லாம் பேப்பராக பிரிண்ட் பண்ணுறது அவரோட வேலையாக இருக்கும், ஆஸ்லாக்சனோட வேலையாக இருக்கும். ASLAKSEN, ஆஸ்லாக்சன். இதுக்கப்புறம் கேரக்டர் ஒருத்தர் இருக்கார், யாருன்னா இதுக்காக 2 பேர் இருக்காங்க ஐயா. ஒருத்தர் வந்து கேப்டன் ஹார்ஸ்டர். ஸோ கேப்டன் ஹார்ஸ்டர் யாருன்னா பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்டாக்மேனோட ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் சப்போர்ட்டராக வந்து இருப்பார். ஹார்ஸ்டர், HORSTER, கேப்டன் ஹார்ஸ்டர். அதுக்கப்புறம் மார்டன் கில், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேத்ரினோட ஃபாதர். கேத்ரின் யார்? தாமஸ் ஸ்டாக்மேனோட ஒய்ஃப்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அவங்களோட அப்பா இவர் மார்டன் கில். ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த டைட்டிலுக்கு வருவோமே. அன் எனிமி ஆஃப் த பீப்புள், அதாவது ஒருத்தர் வந்து எல்லா பீப்புளுக்குமே அவர் வந்து எனிமியாக தெரிகிறாரு. யார் இந்த கதையில் எனிமியாக தெரிவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரொட்டகனிஸ்டான டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேன் தான் வந்து அந்த டவுனில் இருக்க எல்லா பீப்புளுக்குமே அவர் வந்து எதிரியாக தெரிகிறாரு, எனிமியாக தெரிகிறாரு. ஏன் அவர் வந்து எதிரியாக தெரிகிறாரு எல்லாருக்கும் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவர் வந்து எல்லா பீப்புளுக்கும் நல்லது நினைப்பார். ஆனால் அங்கே வந்து நல்லது நினச்சது எல்லாருக்கும் கடுப்பாகும். ஸோ அது யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த நல்லதை. அப்படின்னா அவர் நல்லதை நினச்சாரு, பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சு. பார்க்கலாங்களா? வாங்க. அதாவது அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஸ்பா ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ மேயர்லாம் வந்து அந்த ஸ்பாவை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேன் வந்து ஒரு டாக்டர் இல்லைங்களா, அதனால் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே அந்த ஸ்பாவில் வந்து எல்லாமே வந்து ஹெல்த்தாக இருக்கா, அதாவது எல்லாமே கிளியர் அந்த வாட்டர்லாம் எப்படி இருக்குதுன்னு வந்து செக் பண்ணுறாரு. அவர் வந்து லெபார்ட்டரி டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாரு. ஓகேங்களா? யூனிவர்சிட்டி லெபார்ட்டரி டெஸ்ட்டுக்கு அவர் அனுப்புகிறாரு. அங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து வருது. என்னென்னு வருதுன்னா, அந்த ஸ்பா வந்து டோட்டலாக பொல்யூட்டட் ஸ்பாவாக இருக்குது, அங்கே இருக்கிற வாட்டர்லாம் நிறைய பாக்டீரியா இருக்குது. ஸோ இதனால் வந்து மக்களுக்கு வந்து பெரிய ஆபத்தே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது. அதாவது யூனிவர்சிட்டி லெபார்ட்டரியிலேருந்தே ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துடுச்சு, இந்த மாதிரி இந்த ஸ்பா வந்து பொல்யூட்டட் ஸ்பா அப்படின்னு வந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து
இவர் வந்து ஹாஃப்ஸ்டட் பில்லிங் கிட்டலாம் வந்து சொல்கிறார், இதுமாதிரி லோக்கல் நியூஸ் பேப்பரில் நியூஸ் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து பொல்யூட்டட்ஸ்ப்பா, இந்த வாட்டரை நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நிறைய டிசீஸ் வந்து பரவும். ஸோ இது வந்து நமக்கு வந்து நல்லது இல்லை. ஸோ இது வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுலாம் வந்து ஹாஃப்ஸ்டட் பில்டிங் செம நியூஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து இதை 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 இந்த விஷயம் பற்றி வந்து மேயர்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது மேயர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த இடத்த நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணுறதுக்கு இன்னும் 2 இயர்ஸ் ஆகும்னுவார். ஸோ அது வந்து எல்லாருக்கும் இடிக்கும். ஏன்னா இந்த ஸ்பா இப்படி வந்துச்சுன்னா எல்லோரும் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் 2 இயர்ஸ் அதுக்கு வெயிட் பண்ணணுமா அப்படின்றது அவங்களோட இது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஹாஃப்ஸ்டட் பில்லிங் ஆஸ்லாக்சன்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆஸ்லாக்சன் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நான் பிரிண்ட் பண்ணால் தானே இது வந்து நியூஸ் பேப்பராக போகும், நான் இதை பிரிண்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மேயர்கிட்ட சொல்லிடுவான். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, எல்லாருக்கும் அவங்களோட என்ஜாய்மெண்ட் தான் முக்கியமாக தெரியுது, அவங்க ஹெல்த் வந்து முக்கியமாக தெரியலன்னு தெரிய வருது. அதாவது டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேன் வந்து எல்லாரோட நல்லதுக்கு தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த டிசீஸ் கண்டிப்பாக பரவும், இந்த வாட்டரில் நிறைய பாக்டீரியா இருக்குது, ஸோ எதுவுமே சரியில்லை, அதனால டிசீஸ் வந்து பரவும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஸோ மேயர் என்ன சொல்லிடுறாரு, 2 இயர்ஸ் ஆகும். அவங்க பிரதர்கிட்டே சொல்கிறாங்க, இது பாரு நீ இதை அப்படியே சைலண்ட்டாக விட்டுடு. அதாவது பீட்டர் ஸ்டாக்மேன் டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேன் கிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி இதை நீ சைலண்ட்டாக விட்டுடு, இது வந்து பெரிய வேலை, இது நீ சரி பண்ணணும், அதெல்லாம் பண்ண 2 இயர்ஸ் ஆகும், பெரிய வேலை, ஸோ அப்படியே விட்டுடுன்றாரு. பட் டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேனுக்கு வந்து அது இது குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. ஸோ இது வந்து எல்லா பீப்புளுக்குமே தெரிய வருது, இந்த மாதிரி டாக்டர் வந்து இந்த ஸ்பா கட்ட விடாமல் பண்ணிகிட்ருக்காரு, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேன் ஒரு எனிமையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் எங்கே போனாலும் அவர் மேலே கல் எடுத்து வீசுறது, ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு ஸ்பா வரப்போது, அது வந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலான்னு அவங்களோட இது. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் கல் எடுத்து இது பண்ணுறது அதெல்லாம் பீப்புள் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் அவங்க ரெண்டட் ஹவுஸ்க்கே போயிடுவாங்க. அங்கேயும் பீப்புள் அவங்கள நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. அங்கேருந்து திருப்பி எங்கேயோ போயிட சொல்லிடுவாங்க. லேண்ட்லார்ட் வந்து நீங்கள் போயிடுங்க, என் வீடு வந்து இதுவாகுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பார், மார்டன் கில் சொல்லியிருப்பேன், கேத்ரின் ஃபாதர். ஸோ அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேன் கிட்ட, நீ வந்து இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த யூனிவர்சிட்டி லெபார்ட்டரி டெஸ்ட் அதை அப்படியே விட்டுடு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் நான் வந்து என் பொண்ணோட சொத்துலேருந்து உனக்கு நான் எதுவுமே தரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் இது பண்ணுவார். அதுக்கெலாம் வந்து இவர் அசர மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதான் எல்லாருமே டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேனுக்கு வந்து எதிரியாக தான் ஆயிடுவாங்க. ஸோ அவரை மட்டும் இன்சல்ட் பண்ணாமல் அவங்க ஸ்கூலில் அவங்க பசங்களையும் வந்து இன்சல்ட் பண்ணுறது அப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, டாக்டர் தாமஸ் ஸ்டாக்மேன் பேச்சை யாரும் கேட்கல. கடைசியில் அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் சொன்னதை மக்கள் வந்து உணருவாங்க, ஏன்னா டிசீஸ் கண்டிப்பாக பரவ தான் செய்யும். அப்போ வந்து நான் சொன்னது அவங்களுக்கு உண்மைன்னு தெரிய வரும், உண்மைன்ட்டு இல்லை, நான் சொன்னதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு வந்து புரிய வரும்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க கைஸ். ஸோ அதுதான் சிம்பு சொல்கிற மாதிரி, உண்மையை சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டீங்கன்றது இல்லாமல், அதாவது இந்த கதையில் என்னென்னா, அதாவது நான் ஒரு நல்லதுக்கு தான் பண்ணுறேன், ஓகேவா, அது வந்து யாருமே ஒரு ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க, உங்கள் நல்லதுக்கு தானே நாங்கள் சொல்கிறோம், அதை நீங்கள் கேட்டுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஸ்பா வருது, அப்போ தான் ஜாலியாக இருக்கலான்றது தான் பீப்புளோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, ஒரு நாள் அவங்க என்னை வந்து புரிஞ்சுப்பாங்க, நான் சொன்னதை வந்து அவங்க அர்த்தம் புரியும்னு சொல்லிட்டு விட்டுருவார், அவ்வளோதான். ஸோ இதுக்கான தீம்ஸ், இந்த ஸ்டோரிக்கான தீம்ஸ் பார்த்தோன்னா, இண்டிவிஜுவல் வெர்சஸ் சொசைட்டி, பப்ளிக் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட், ட்ரூத் அண்ட் ஹானஸ்டி, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். ஓகே கைஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்படி இதுக்கு படிப்பேன்னா, ஜஸ்ட்டு ஸ்டோரி மட்டும் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுப்பேன். ஸோ இதை கேட்டால் அதில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டோரி இருக்குது கூட சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.